அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம் 22வது வசனம். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். மோசே வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். இயேசுவை குறித்து நீ போய் சொல்கிறதுல வல்லவனா இந்த நாட்களில் மாற வேண்டும். ஒரு சிலருக்கு இயேசுவை பற்றி போய் அழகாக சொல்ல தெரியாது. இயேசுவை பற்றி சொல்கிறேன்னே ஏதாவது ஞானம் இல்லாமல் செஞ்சு வச்சுருவாங்க. ஒரு சிலருக்கு இந்த உபதேசத்தை பற்றி போய் வெளியில் பேச தெரியாது. சுவிசேஷத்தை சொல்கிறதுன்றது எப்படி சொல்கிறதுனா, டீச்சிங் இஸ் எ கிஃப்ட், போதிக்கும் வரம், அப்படி தான் வேதம் சொல்லுகிறது. இயேசுவை பற்றி நமக்கு அழகாக சொல்ல தெரியாமல் சிலர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, போய் ஞானம் இல்லாமல் ஏடாகுடமாக ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சு வச்சுருவாங்க. அதாவது சுவிசேஷத்தை ரொம்ப அழகாக சிம்பிளாக நம்ம சொல்ல முடியும். டாக்டரின் பேசுறது அதுக்கு ஒரு கிஃப்ட். சுவிசேஷம் வேற, உபதேசம் வேற. சுவிசேஷம் இயேசுவை பற்றி சொல்கிறது, உபதேசம் அதாவது பூரணத்தை பற்றி சொல்கிறது தான் உபதேசம். அப்போது ஒரு புதுசாக ஒரு ஆத்துமா வர்றாங்கன்னா அவங்கள எப்படி டீல் பண்ணணும் அப்படின்றது ஒரு விசுவாசிக்கு, ஒரு ஊழியக்காரருக்கு நன்கு தெரிந்திருக்க வேண்டும். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், சர்ச்சுக்கு புதுசாக ஒரு ஆத்துமாவை கூட்டிகிட்டு வருவாங்க. கூட்டிகிட்டு வந்து ஒரு வாரம் 2 வாரத்தில் அவங்கள என்ன பண்ணுவாங்க, ஞானஸ்தானம் எடுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்களும் இயேசு மேலே இருக்கிற அந்த ஒரு அஃபெக்ஷனில் முதல்ல சபைக்கு வரும்போது ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா? வேதம் அப்படி தான் சொல்லிக்கிறது, நயங்காட்டி கூப்பிடுறாருன்னு. ஆரம்பத்தில் வரும்பொழுது என்ன பண்ணுவார், ஆண்டவர் எல்லாம் கொடுப்பார். அப்போ அவங்களுக்கு கொடுக்குறத பார்த்துட்டு, ஓ இந்த இயேசு ஏற்றுட்டா எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாம் வந்துடுவாங்க. ஆனால் ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு பிறகு வசனத்தில் அவங்க வளர வளர அந்த வசனத்து நிமித்தம் உபத்திரவமும் துன்பம் வரும்போது அவங்க என்ன பண்ணிவிடுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இடரல் அடைஞ்சு பேக் ஸ்லெட் ஆகிடுவாங்க. ஒரு சிலர் மட்டும்தான் ஒரு நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை போல் கடைசி வரைக்கும் 30, 60, 100 பலன் தருவாங்க. அப்போது ஒரு ஆத்துமாவை எப்படி டீல் பண்ணணும்னு ஒரு விசுவாசிக்கு, ஒரு ஊழியக்காரருக்கு நன்னு தெரிஞ்சிருக்கணும். அவங்கள வந்த உடனே வாங்க இமிடியேட்டாக நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்மளுடைய வேலை அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லி சுவிசேஷத்தை சொல்ல வைக்கிறது, அவ்வளோதான். ஏன்னா ரட்சிப்பு கர்த்தருடையது அப்படின்னு தான் வேதம் சொல்லியிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்திருப்பீங்களானால் அந்த 21வது வசனத்தில் பின்பகுதி இப்படி சொல்லப்பட்டிருக்கு, ஏனெனில் அவர் தமது ஜனங்களினுடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். ரட்சிப்பு யாருடையது? அப்போ கர்த்தருடையது. அப்போ பாவத்திலிருந்து ஆண்டவர் என்ன பண்ணுறாராம், மனம் திரும்புதல், அதாவது மன்னிப்பு கொடுக்கல, விடுதலையை கொடுக்க விரும்புகிறாராம். அப்போ ஒரு மனுஷனை நரக பாதாளத்திலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், விடுதலை செய்ய முடியும். நம்மளால் இயேசுவை பற்றி மட்டும் போய் அழகாக அவங்களுக்கு சொல்லிடணும், சொல்லிட்டு வர வைக்கிறோமா, இதை மட்டும் நான் செய்யணும். ரட்சிப்பு கர்த்தர் அவங்களுக்கு என்ன பண்ணுவார், அந்த ஆத்துமாவுக்கு நாளடைவில் அந்த பாவ உணர்வு அவங்களுக்கு கொடுத்து அவங்கள விடுதலை செய்து அவங்கள என்ன பண்ணுவார், ரட்சிப்பார். அப்படின்னா ஒரு ஆத்துமாவை நீங்கள் பேசும்போது ஞானமாக பேசி என்ன பண்ணணும், அழகாக அவங்கள டீல் பண்ணணும். இதை குறித்து எபேசியர் நிருபத்தில் 6வது அதிகாரம் 20வது வசனத்தில் பவுல் இதை குறித்து பேசும்போது என்ன சொல்கிறாரு, எனக்கு வாக்கு வல்லமைக்காக நீங்கள் ஜெபிங்க அப்படின்னு சொல்கிறாரு. பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறாரு, அவர் பெரிய ப்ரீச்சர், அவரே சொல்கிறாரு, எனக்கு வாக்கு வல்லமை, வாக்கில் ஒரு வல்லமையாக நான் பேசணும் அப்படின்னு எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பவுல் அப்போஸ்தலர் அந்த விக்கிரகங்கள் நிறைந்த அந்த அத்தேனே பட்டணத்தில் போய் அந்த இடத்துல சுவிசேஷத்தை சொல்லணும். அவர் எவ்வளோ ஒரு ஞானமான ஒரு காரியம் செய்திருக்கிறார் தெரியுமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரம் 23வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். எப்படி எனில், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பவுல் அப்போஸ்தலர் சொல்றாரு, பாருங்க, இந்த இடத்துல நான் சுற்றி பார்த்தேன், நிறைய டெம்பிள்ஸ் இருந்தது. அங்கே ஒரே ஒரு இடம் மட்டும் காலியாக இருந்தது. அதில் அறியப்படாத தெய்வத்துக்கு என்று அப்படின்னு அந்த இடத்துல இருந்தது. அப்போ நான் அதை யோசித்தேன், அப்போ அது எம்டியாக இருக்குது இல்லையா? அப்போ அந்த அறியப்படாத அந்த தெய்வத்தை நான் உங்களுக்கு அறிவிக்க வந்தேன், அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொன்னார். எவ்வளோ ஞானமாக அந்த இடத்துல பேசுகிறாரு பாருங்க. அதுதான் சொல்கிறார், வாக்கு வல்லமைக்காக எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு. நீங்கள் ஒரு ஆத்துமாவை போய் மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு, ஆண்டவரே நான் உங்களை குறித்து பேசுகிறேன், அந்த ஆத்துமா இருதயத்தில் இந்த வசனம் போய் சேரணும், உங்களை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இவர் ஞானமாய் செயல்பட்டார். ஏன்னா அது விக்கிரகங்களால் நிறையப்பட்ட ஒரு பட்டணம். அந்த இடத்துல போய் இந்த ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லணும். சில பேர் நான் பார்த்துருக்கேன், புறவினத்து மக்களிடத்தில் போய் ஆண்டவரை
பற்றி சொல்லும்பொழுது என்ன பண்ணிடுவாங்க தெரியுமா? ஓ இது அடங்கக்கூடாது, அது அப்படி, இது பிசாசு, இது பேய், இப்படிலாம் சொல்லாதீங்கம்மா, தயவு செய்து சொல்லாதீங்க. உங்கள் நிமித்தம்தான் இயேசு கிறிஸ்து இன்னும் அநேக இடத்துல போய் பிரசித்தமாக இல்லை, சுவிசேஷம் போய் பரவ வேண்டிய இடத்துல இன்னும் பரவாமலே இருக்குது. உங்களுக்கு அந்த வாக்கு வல்லமைக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அன்றைக்கி பவுல் அப்போஸ்தலர் அப்படி தான் ஜெபம் பண்ணார். அந்த ஜெபத்துக்கு ஏற்றபடி போய் சொல்கிறாரு, அறியப்படாத ஒரு தெய்வத்துக்கென்று அந்த ஜனங்களுக்கு அழகாக போய் காஸ்பல் சொல்லி அந்த காலியாக இருக்கிற அந்த அறியப்படாத தெய்வத்தை நான் உங்களுக்கு அறிவிக்க வந்தேன், அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அந்த ஜனங்க என்ன சொன்னாங்க, என்ன இது ஒரு புதுசாக ஒரு தெய்வத்தை ஒரு சொல்ல வராரு அப்படின்னு கேட்டு எல்லா ஜனங்க ஓடி வந்து என்ன பண்ணாரு, அவங்க உபதேசத்தை கேட்க வந்து நிற்கிறாரு. அவர் சுவிசேஷத்தை அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறாரு. நமக்கு அப்படி பேச தெரியுதா? நம்ம பேசுனா அவங்க அக்செப்ட் பண்ண முடியுதா? நீங்கள் எந்த ஒரு ஆத்மாவையும் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி ஆண்டவர்களை இழுக்க வேண்டாம். நீங்கள் செய்ய வேண்டியது, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாருமா, இயேசு உங்களை நேசிக்கிறார், இந்த ஒரு வார்த்தை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா ரட்சிப்புன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டு கர்த்தருடையது, நம்ம அவருடைய சுவிசேஷத்தை மட்டும், இயேசுவை பற்றி மட்டும் அழகாக சொல்லிட்டு வரணும். நீ ஒரு வார்த்தை சொன்னனா அதை ஆண்டவர் அக்செப்ட் பண்ணணும், ஜனங்களும் அக்செப்ட் பண்ணணும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அங்கே என்ன வார்த்தை சொல்கிறாரு, உங்களுக்கு எதிர்த்து நிற்கிறவங்க உங்களுக்கு முன் நின்று பேச முடியாத வாக்கையும் வல்லமையும் நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களை யாராவது விரோதிச்சுட்டு வர்றாங்களா, அவருடைய நாமத்து நிமித்தம் விரோதிச்சுட்டு உங்களுக்கு விரோதமாக வர்றாங்களா, அங்கே உங்களால் எதிர்த்து நின்று பேச முடியாமல் இருக்காங்களா, நீங்கள் அமைதியாக இருங்க, வாக்கையும் வல்லமையும் நான் உங்களுக்கு தரேன், அந்த ஞானத்தை நான் உங்களுக்கு தரேன், அந்த ஆத்மாட்டை நீங்கள் எப்படி பேசணும், அதை எப்படி டீல் பண்ணணும் நான் உங்களுக்கு தரேன் அந்த நேரத்தில் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு தெரிந்த ஒரு கிராம பகுதியில் ஊழியர் செய்கிற ஒரு ஊழியக்காரர், அவருடைய சபையில் நிறைய சகோதரிகள் வந்து ஆராதிக்கிறவங்களாம் இருந்திருக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரி அந்த ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் அது அவர் கணவருக்கு பிடிக்கல, அவங்க பிள்ளைகளுக்கு பிடிக்கல, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிடிக்கல. ஒரு நாள் என்ன பண்ணாங்க, இந்த சகோதரி சபைக்கு போகும்பொழுது முழுமையாக ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்துட்டு முழுகி ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. அவங்க ஞானஸ்தானம் எடுத்ததை அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஜனங்க பார்த்துட்டு போய் உடனே அவங்க ஹஸ்பண்ட்டை சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே இமீடியட்டாக என்ன ஆச்சு தெரியுமா, அவங்க ஹஸ்பண்ட் கேள்விப்பட்டேன்னு உடனே கத்தி எடுத்துகிட்டு வந்துட்டார். எதிர்க்க அவங்க ஒய்ஃப் வரப்போகிறாங்க, முதல்ல அவளை வெட்டணும், அவளை குத்தணும், அவளை சாகடிச்சிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு ஓடி வந்தார். ஆனால் இவங்க அந்த ஈரத்துணியோடு நேரில் வந்து ஜெபம் பண்ணிகிட்டே வராங்களாம். ஆண்டவரே என் கணவர்கிட்ட நான் என்ன வார்த்தை பேசுறது எனக்கு சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்டுகிட்டே வந்தாங்களாம். கணவர் நேரில் வந்தார், முன்னாடி நின்னார். இவங்க ஈரப்புடவையோடு நிற்கிறத பார்த்தாராம், கத்தியை நீட்டினாராம். ஞானஸ்தானம் எடுத்தியா அப்படின்னு கேட்டாராம். இவங்க சொன்னாங்களாம், தயவுசெய்து என்ன மன்னிச்சிடுங்க, இந்த ஒரே ஒரு தடவை நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், ஒரு தடவை கூட நான் லைஃப்பில் ஞானஸ்தானம் எடுக்கவே மாட்டேன், நான் தெரியாமல் பண்ணிட்டேங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அவர் கொஞ்ச நேரம் யோசிச்சாராம், சரி இந்த ஒரு தடவை தானே அவன் ஞானஸ்தானம் எடுத்தா, இனிமேல் எடுக்க போகிறதில்ல, அப்போ இனிமேல் நீ எடுக்க மாட்டல அப்படின்னாரா. இல்லை நான் எடுக்கவே மாட்டேன் அப்படின்னாங்களாம். ஹல்லேலூயா, நம்ம ஆண்டவர் ஞானத்தின் ஆவியானவர். அந்த மகள் அந்த நேரத்தில் ஞானமாய் வார்த்தை அவங்களிருந்து புறப்பட்டதுனால அந்த ஒரு குடும்பம் என்ன ஒரு பெரிய தீமையிலேருந்து அவங்க விலக்கி பாதுகாத்தார். உங்களுக்கு எதிர்த்து நிற்கிறவங்க எதிர்பேச முடியாத ஞானத்தையும் வல்லமையும் உங்கள் வாயிலிருந்து ஆண்டவர் அந்த நாட்களில் அருள் செய்வார். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 50வது அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லப்பட்டதற்கு இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை சொல்லும்படி கல்வின்மானின் நாவை தருகிறார் அப்படின்னு எழுதியிருக்கிறது. அது மட்டும் இல்லை, ஒரு தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை வரும்பொழுதே அதை கேட்கும்பொழுது அது இனிமையாக இருக்கணும், ஜனங்க அதை ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. நீங்கள் காஸ்பலை சிம்பிளாக சொல்லலாம், சுவிசேஷத்தை பூரணத்தை ரொம்ப சிம்பிளாக நீங்கள் சொல்ல முடியும். சொல்கிற விதத்தில் தான் எல்லாமே இருக்குது. உன் வாயிலிருந்து வர வாக்கு திருவாக்காக இருக்கணும். எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 5வது அதிகாரம் 13வது வசனத்தில் விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, திருவாக்கு அவன் வாயில் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்கிறவங்க அவங்க வாயில் ஆண்டருடைய வார்த்தை இல்லை அப்படின்னு எழுதியிருக்கிறது. நீ ஒரு வார்த்தை நீ சொன்னினா, ஆண்டருடைய வார்த்தையை நீ ஒரு வார்த்தை நீ ஸ்ட்ராங்காக சொன்னால் அதை ஜனங்க கேட்க வருவாங்க. நீதிமொழிகள் புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 16வது அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜாவுடைய உதடுகளில் திவ்ய வாக்கு பிறக்கும். அப்போ உன் வாயிலிருந்து வர வாக்கு திவ்ய வாக்காக அது இருக்கணும். அப்போ அந்த திருவாக்கு வல்லவனா நீ மாறணுன்றது தான் ஆண்டருடைய சித்தம். ஒரு ஆத்மா சந்திக்கப்படும், நீ சொல்கிற சுவிசேஷம் ஈஸியாக போய் ரீச் ஆகும். மோசே ஒரு காலத்தில் வாக்கில் வல்லவனா இருந்தான் அப்படின்னு தான் வேதம் சொல்லுகிறது. ஆனால் யாத்திராகமம் புத்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தில் ஆண்டவர் அவனை கூப்பிடுறாரு, வா நீ இஸ்ரவேல் ஜனங்களை
இடத்துல போய் என் ஜலத்தில் வந்து நீ விடுதலையாக்குன்னு கூப்பிடும்போது, ஐயோ ஆண்டவரே, நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாக உள்ள மனுஷனாக இருக்கிறேன், என்ன அனுப்பாதீங்க, வேறு யாராவது அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, தன் வாயினால் அறிக்கை செய்கிறாரு. ஆண்டவரே என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கும் அநேகரை ஆண்டவர் அழைச்சிட்டு தான் இருக்கிறாரு. எல்லாரும் ஓடி ஓடி போய் ஒளிஞ்சிடறாங்க. எனக்கு டைம் இல்லை ஆண்டவரே, என்னால் முடியாத ஆண்டவரே, என்னால் இதெல்லாம் பேச முடியாத ஆண்டவரே. நீங்கள் பேசலைன்னா ஆண்டவரை பற்றி வேறு யாருமா பேசுவாங்க? பெரிய பெரிய ஞானிகள் இருக்கிறாங்க, பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் இருக்காங்க, அவரெல்லாம் ஆண்டவருக்கு தேவையில்லை. அவங்களெல்லாம் ஆண்டவர் பயன்படுத்தணும்னு விரும்பலை. ஆண்டவர் உங்களை தான் பயன்படுத்தணும்னு விரும்புகிறாரு. அவருக்கு ஞானிகள்லாம் தேவைப்பட்டால் எதுக்கு சொல்லுங்கள்? நீங்கள் தான் அவருக்கு தேவை. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை, அவருடைய காஸ்பலை நீங்கள் தான் சொல்லணும். அந்த மோசே அன்னைக்கு அப்படி தான் சொல்கிறாரு, ஐயோ நான் வாக்கு வல்லவன் இல்லை ஆண்டவரே, வேறு யாராவது அனுப்புங்க அப்படின்ட்டு. நீங்கள் கிருபையை இழந்து போயிடக்கூடாது. இது கடைசி காலமாக இருக்கிறது. இந்த நாட்களில் இயேசுவை பற்றி போய் நீங்கள் அதிகமாக சொல்லுங்கள். இயேசுவை சுவிசேஷத்தை போய் சொல்லுங்கள். இயேசுவை பிரசங்கிங்க. ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 19வது வசனத்தில் நம்ம பார்க்கும்பொழுது அங்கே இயேசுவை பற்றி சொல்கிற வார்த்தை என்ன? தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் அவர் வல்லமையுள்ள ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தாராம். அப்படின்னா அவர் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாக இயேசு கிறிஸ்து இருந்திருக்கிறாரு. நீ நல்லா ஜெபம் பண்ணிட்டு போய் ஒரு ஆத்துமாவுக்கு நீ டாக்ஸ் கொடுத்துப்பாரு, அந்த ஆத்துமா மனம் திரும்பு. இல்லை நீ உபவாசத்தோடு போயிட்டு ஒரு ஆத்துமாவுக்கு போய் சுவிசேஷம் சொல்லு, அந்த இடத்துல தேவனுடைய வல்லமை வெளிப்படும். ஹல்லேலூயா. இதை நாங்கள் பல பேர் இடத்துல நாங்கள் ஊழியத்தில் நாங்கள் பார்த்த சாட்சிகள் இதெல்லாம். முதலாவது இந்த உபதேசம் எப்படிப்பட்டது நீங்கள் நல்லா அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவினுடைய ரத்தத்தில் இருக்கிற வல்லமையை குறித்து பேசுங்க. இயேசுவின் நாமத்தை குறித்து பேசுங்க. இயேசுவை குறித்து பாடுங்க. இயேசுவை குறித்து பிரசங்கிங்க. இயேசுடைய நாமத்தை சொல்லி சொல்லி ஜனங்களுக்கு போய் சொல்லுங்க. இயேசுடைய வல்லமை எப்பேற்பட்ட வல்லமை அப்படின்றத ஜனங்களுக்கு அறிவிங்க. முதலாவது ஒரு தேவனுடைய பிள்ளை விசுவாசத்திலே வல்லவனாய் மாற வேண்டும். இரண்டாவது ஒரு தேவனுடைய பிள்ளை கிரியைகளிலே வல்லவனாய் மாற வேண்டும். மூன்றாவது ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் வாக்கிலே வல்லவனாக மாற வேண்டும். இந்த 3 சத்தியங்களையும் இந்த மாதம் முழுவதும் நம்ம தியானிச்சுட்டு நம்ம அப்படியே விட்டுட்டு போய்விடாமல் அப்படியே கிரியை செய்கிறவர்களா நம்ம மாறணும். உங்களுக்காக நான் இப்பொழுது ஜெபிக்க விரும்புகிறேன். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, ஆசீர்வாதமான இந்த வேளைக்காக உம்மை துதிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே நாங்கள் வல்லவன் என்ற தலைப்பின் மூலமாக அநேக சத்தியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. முதலாவது ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவரே விசுவாசத்திலே வல்லவர்களாய் மாற வேண்டும். யார் யாரெல்லாம் ஆண்டவரே விசுவாச குறைவில் இருக்கிறாங்களோ அவங்க அவிசுவாசத்தில் நீக்கி போட்டு விசுவாசத்தில் தேறினவர்களாய் அவர்கள் மாறணும் ஆண்டவரே. அப்பா, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது கூடாத காரியம் என்று எழுதியிருக்கிறதே ராஜா. அவிசுவாசங்களை எல்லாம் மன்னிச்சு விசுவாசத்தில் அவங்கள நாளுக்கு நாள் வளர்கிறவர்களா மாறுங்க ஆண்டவரே. ஆபிரகாமை போல விசுவாசத்தில் வல்லவர்களாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் மாற்றும்படி ஜெபிக்கிறோம். இரண்டாவதாக செய்கைகளிலே வல்லவர்களாய் மாற வேண்டுமே ஆண்டவரே. பெனாயாவை குறித்து நாங்கள் வாசித்தோமே ஆண்டவரே. சிங்கக்கெபிலே போய் சிங்கத்தை கொன்ற அப்படிப்பட்ட ஒரு யுத்த வீரனுக்குள்ள இருந்த அந்த வல்லமை செய்கை கிரியை எல்லாம் இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உங்களுக்காக இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு கிரியை பலமாய் செய்ய வேண்டும் ஆண்டவரே. அதற்குரிய ஞானத்தை பிள்ளைகளுக்கு கர்த்தர் கட்டளையிடுங்க. ஒன்றி ஆண்டவரே விசுவாசித்தவர்களாய் மட்டும் இல்லாமல் கிரியை செய்கிறவர்களாய் மாற வேண்டுமே. மூன்றாவதாக ஆண்டவரே விசுவாசத்தில் மாத்திரம் இல்லை, செய்கையில் மாத்திரம் இல்லை ஆண்டவரே, வாக்கிலே வல்லவர்களாய் மாற வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுல, உம்முடைய ஊழியத்தில் செய்கிறதுல, உங்களை குறித்து பேசுகிறதுல ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே வல்லவர்களாய் மாறணும் ஆண்டவரே. இயேசுவானவர் அப்பா எப்படி வாக்கிலும் செய்கையிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசியாக இருந்தார்னு வாசிச்சோமே, அதே போல் வாக்கு வல்லவனா நான் இல்லை அப்படின்னு மோசே மாதிரி சொல்லாதபடிக்கு ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஞானமாய் உம்மை குறித்து பேசணும், உங்கள் உபதேசத்தை பேசணும், உங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அப்படிப்பட்ட ஞானத்தின் ஆவியானவரை ஒவ்வொருவருக்கு கட்டளையிடும்படி இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து வல்லவர்களாய் இந்த பூமியில் உமக்காக வாழ எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.